ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சிம்பிள் அரோமா சமையல்ல கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இடித்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை கட் பண்ணி இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கீரையில் அந்த கசப்பு தன்மை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் கீரையை. நல்லா கீரை வெந்து வந்த பிறகு ஒரு 4 முட்டை சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு முட்டையவை அது கூடவே முட்டை ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த ஆயிலெல்லாம் வெளியே வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோதான், சுவையான முட்டை கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.